சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். விஜயா மனோஜோட வாழ்க்கைக்காக மீனா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. விஜயா மனசை மாற்றவும் முடியல. விஜயாத்த செய்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்கவும் முடியல. விஜயாத்துக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாமல் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமான்னு மீனா நினைக்கும் போது தான் இங்கே முத்து பேசுனது ஞாபகத்துக்கு வருது. இங்கே முத்து எங்கள் அம்மா பேசுகிறாங்கன்னு நீ அத்தை வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டாம். அது மட்டும் இல்ல, என் அம்மாவே திட்டம் போட்டு உன்னை இங்கேருந்து அனுப்புறதுக்காக அங்கே பூஜை செய்ய பணம் குடுத்து அந்த அம்மாவ வர வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு முத்து சொன்னது மீனாவுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் மீனா யோசிக்கிறாங்க. அப்ப விஜயாத்த நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இவங்கள வர வச்சிருக்கலாம். இப்படி பேச வச்சிருக்கலாம். அதனால தான் விஜயாத்த என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க நெனச்சது நடக்கலன உடனே ரொம்ப கோவப்படுறாங்க. முதல்ல உண்மைய தெரிஞ்சுக்கணும். உண்மைய கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்கலாமா? வேண்டாமான்னு நாம தான் முடிவெடுக்கணும். இவங்க சொன்னா உடனே கிளம்பி போகணுமா என்ன? என்னால இந்த வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிச்சன்ல இருக்க வேலையே பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அந்த சமயம் அங்க வந்த விஜயா, "என்ன மீனா? என்ன செய்றேன்னு?" கேட்க, "அத்தை நீங்க சொன்ன மாரியே கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிரு. அப்பதான் மனோஜோட வாழ்க்கையில இனியாவது நல்லது நடக்கும்" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, "அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தான் இந்த வீட்டுக்கு ரோகிணிய மருமகளா கூப்பிட்டு வந்தீங்க. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துனதால மனோஜோட வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு. ஆனா ரோகிணிய காரணம் சொல்லாம நான் தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு எதுக்காக இப்படி பேசுறீங்க? ஒருவேளை நீங்க தான் அந்த அம்மாகிட்ட பேசி வர வச்சு இப்படிலாம் பேச வச்சதா? எனக்கு என்னவோ உங்க மேல தான் சந்தேகமா இருக்குன்னு" சொல்றாங்க மீனா. "என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுற? நானே இப்படி பேச வச்சிருப்பேன்னு அந்த முத்து பேசுன மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "ஆமா அத்தை, நான் எந்த தப்பும் செய்யாம எதுக்கு இந்த வீட்டிலேருந்து என் அம்மா வீட்டுக்கு போகணும்? என் அம்மாவும் தம்பியும் சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போனா என் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அப்புறம் என் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்க பேச்சை கேட்டு என்னால் இப்போதைக்கு இங்கேருந்து போகவே முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நீ இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டல, என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும்" அப்படின்னு பேசிட்டு போறாங்க விஜயா. உடனே மீனா யோசிக்கிறாங்க. விஜயாத்தா இவ்வளோ பேசுறாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க? யார் தான் அந்த அம்மாவை அனுப்புனாங்கன்ற உண்மையை முதல்ல உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அது வரைக்கும் விஜயா பேச்சை கேட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பவும் கூடாது, நம்ம அம்மா வீட்டுக்கு போகவும் கூடாது அப்படின்னு மீனா முடிவெடுக்கிறாங்க. இங்கே மீனா எப்பயும் போல தன்னுடைய பூக்கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் ஸ்ருதி மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. "என்ன மீனா, இப்போ கடையில் நிறைய வேலை இருக்குது போல" அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி, "நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு இங்கே ரவி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார். அதான் உங்களை பார்த்து என்னென்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். வீட்டுக்கு வந்தா என் மருமக ஸ்ருதி வந்துட்டான்னு விஜயாத்தா என்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் வரணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியும் எப்போ வரணும்னு எனக்கு தெரியும்ல, அதான்." "ஆமாம் மீனா, என்னாச்சு? ஏன் விஜயாத்த உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்களா? என்ன பிரச்சனை? பூஜை நல்லபடியாக நடந்துச்சுன்னா மனோஜோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற ஒரு எண்ணத்தில் தானே பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. நல்ல வேளை நான் வரல. வந்திருந்தா விஜயாத்தையே சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அங்கே அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்களாமே. என்னங்க, யார் அவங்க? என்ன பிரச்சனை? அவங்க தான் சொன்னாங்கன்னா விஜயாத்தை யோசிக்க மாட்டாங்க. உடனே உங்கள் அம்மாவை வர சொல்லி எப்படியாவது மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்களாம். நீங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. மீனா, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. சீக்கிரமாகவே நானும் அந்த வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் விஜயாத்தை பேசுகிற பேச்சுக்கு சரியான பதில் கொடுப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் இங்கே விஜயாத்தைக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மனோஜோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் அந்த வீட்டில் இருக்கிறது தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பொறுமையாக இருக்க முடியும் ஸ்ருதி? ஆனாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "எந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "வேற ஒன்றும் இல்லை, பூஜை செய்கிறதுக்காக ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க என்னவோ விஜயாத்த பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு இங்கே என் வீட்டுக்காரர் முத்துவும் சொன்னார். எனக்கும் அப்படி தான் தோணுது. ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கிறது? விஜயாத்த தான் இதுக்கு காரணம்னு எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்ய, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கணும் ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படியா? அப்போ விஜயாத்த வேணும்னே திட்டம் போட்டு உங்களை நம்ம வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ சரியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசித்து தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பீங்க.
உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இப்படி யோசிக்க மாட்டீங்க, சந்தேகப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மீனா. அப்போ விஜயாத்த கூட இப்படி செஞ்சுருக்கலாம். நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சரிங்க, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, சரி மீனா, அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. அப்பப்போ நீங்கள் என்னையும் பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் பூ எடுத்துகிட்டு வரும்போது நான் வந்து என்னுடைய வேலையாக வெளியில் போயிடுறேன். அதனால் உங்ககிட்ட பேசவே முடியல. என்ன செய்ய, ரவியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. ரவிக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் ஓனர்னு ரவி சந்தோஷமாக அந்த கடையோட எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாருன்னா எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்காக நான் கிளம்பிடுவேன். ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும், எப்போவும் இருக்கிற வேலையை பார்க்கணுன்னு என்னால் பிஸ்னஸை சமாளிக்க முடியல. ஆனால் முன்னாடியை விட இப்போ நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ரவி மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன, நீத்து தான் வேணும்னே திட்டம் போட்டு உங்களையும் ரவியவும் பிரிக்கணும்னு இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறாங்க. அதை ரவி புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரவிக்கு தெரியாது. நீத்து இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. நீத்துவை பற்றி பேசினாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது மீனா. அப்புறம் என்னுடைய பிஸ்னஸை கவனிக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். விஜயாத்தை மட்டும் இல்லை, வேறு யார் இந்த பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சி நீங்கள் யாரையும் சும்மா விடக்கூடாது. வேணும்னா நீங்கள் என்கிட்ட உதவி கேட்கலாம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு பேசிட்டு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதி கிளம்பி போகிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, அந்த அம்மா இப்போ எங்கே இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, யார் வந்து இப்படிலாம் பேச சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. விஜயாத்தை பேசுகிற பேச்சுக்கெலாம் சரியான பதில் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அங்கே மேனேஜர் வராரு. மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பணத்தை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது ஆமாம் சார், நானே கேட்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்ல மீனாவை பெருமையாக பேசுகிறாரு. மீனா, இங்கே நீங்கள் பூக்கடை வச்சு வந்த எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசி இங்கே பூவெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் இங்கே கடை வச்சது ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறீங்க அப்படின்னு உங்களை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட நிறைய சம்பளம் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மேனேஜர் கொடுக்க மீனா பணத்தை வாங்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. நான் எப்போவுமே என்னுடைய வேலையில் உண்மையாக நேர்மையாக இந்த வேலையெல்லாம் ரொம்ப தெளிவாக செஞ்சு கொடுப்பேன். இங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சார். ஏன்னா என்னை தேடி வந்து எப்பயுமே என்கிட்ட பேசுவாங்க. அவங்க பூ வாங்கிட்டு போகும்போது என்னை பாராட்டி பேசிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் நான் தான் செய்யணும்னு என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பால் தானே எனக்கு டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் நிறைய கிடைக்குது. நான் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி பெரிய ஆர்டர் கிடச்சா எனக்கே கொடுங்க சார். ஏன்னா நானும் நல்லா சம்பாதிக்கணும், எனக்குன்னு நல்ல வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் சார். வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறியான்னு என் மாமியார் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும், அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் சார். என்னுடைய திறமையால் நான் இவ்வளோ நல்லா முன்னேறி வந்திருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சார் உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிந்தாமணிக்கு தான் இந்த ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை தேடி வந்து எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க, என்னென்னவோ பேசினாங்க. அப்போ தான் அவங்கள பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு தரக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி சிந்தாமணி அங்கே வந்து இந்த ஆர்டரை பற்றி அப்புறம் பேசவும் இல்லை. இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ சந்தோஷமாக இருக்குது. இதை விட பெரிய ஆர்டர் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் மீனா. இந்த பூ ஆர்டரை எவ்வளோ நல்லபடியாக எடுத்து செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் திறமைக்காக தான் இப்போ சம்பளத்தையும் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள் மீனா. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நான் சரியாக சம்பாதிக்கலன்றதுக்காக என்னை வந்து மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு விஜயத்தை நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல என்னுடைய திறமை என்னன்னு புரிய வைக்கணும். என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்னை மருமகளாக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டிலேருந்து என்னை அனுப்பணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு சம்பள பணம் கிடச்சிருக்கு. இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. என்னை நம்பி எனக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு டெக்கரேஷன் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. இங்கே மீனா பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இன்றைக்கி நம்மளுக்கு சம்பளம் கிடச்சிருக்கு, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் முத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி வரும்போது விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவை பார்க்குறாங்க.
மீனா அவங்கள பார்த்த உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்களால தானே என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. இவங்க சொன்னதால தான் என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னதால இப்போ வரைக்கும் விஜயாத்த எப்படியாவது என்னை அங்கே வீட்டிலேருந்து அனுப்பிடணும்னு என்னென்ன பேசுகிறாங்க, என்னை தலகுனிய வைக்கிறாங்கல்ல. இவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். இவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்படி எங்கே தான் போகிறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து இவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அந்த அம்மா எங்கே போகிறாங்க, யாரை பார்க்குறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு மீனா அவங்களுக்கு தெரியாமல் அங்கே அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் அங்கே அந்த அம்மா திரும்பி பார்க்கும்போது மீனா வரதை கவனிக்கிறாங்க. என்ன, விஜயாவோட மருமக மீனா தானே இவங்க? இவங்க எதுக்கு ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க? ஆமாம், நான் சொன்னது எல்லாமே பொய் தானே, உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்த முத்துவால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உடனே அங்கேருந்து வந்துட்டேனே. இப்போ மீனா நான் எங்கே போகிறேன்னு பார்க்குறதுக்காக வராங்களா? ஒன்றுமே புரியலையே, எப்படி இங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, இப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அப்பப்போ இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் பணத்துக்காக ஃபோன் பண்ணலை. அதான் விஜயா வீட்டுக்கு போய் அங்கே பேச வேண்டியதில் பேச சொன்னீங்கல்ல, நான் அதே மாதிரி பேசிட்டு வந்தேனே. இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்க்குறதுக்காக மீனா என் பின்னாடியே வராங்க. என்ன மேடம் செய்கிறதுன்னு கேட்கும்போது, என் வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான், மீனாவால் இங்கே வர முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மேடம், எப்படியோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் போல். எப்போ பார்த்தாலும் மீனா முத்துன்னு இவங்கள பார்த்தாலே ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பொய் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்புறம் பதட்டமாக தான் இருக்கும். பணத்தை வாங்கிட்டு தானே பொய் சொன்னீங்க. இப்போ மீனா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. நான் தான் இந்த உண்மையை சொல்ல சொன்னேன், நான் பொய் சொல்ல சொன்னேன்னு மீனா கண்டுபிடிச்சிருவா. எனக்கு தான் பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி இங்கே கிளம்பி வந்துருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாது, மீனா நான் எங்கே போகிறேன்னு கூட கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா அங்கே வந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாமல் சிந்தாமணி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, இப்போ தானே இந்த அம்மா இங்கே போயிட்டு இருந்தாங்க, உண்மையை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவங்க எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு யோசிக்கும் போது, ஆமாம், இங்கே தான் சிந்தாமணியோட வீடு இருக்குது, ஒருவேளை சிந்தாமணி வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு மீனா யோசிக்கும் போது மீனாவால் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. உடனே மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ஒரு பக்கம் தனக்கு சம்பள பணம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்தேன், அவங்கள கண்டுபிடிச்சி எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா என்னால் முடியலையே, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? நான் வீட்டுக்கு வந்தாலே விஜயாத்தைக்கு பிடிக்காது, ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க, இருக்கிற வேலையவாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துணி துவைக்கிறதுக்காக மீனா போகிறாங்க. இங்கே உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன மீனா, வீட்டில் எல்லாரோட துணியும் எடுத்து துவைக்கிறீங்க, சொன்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க, என் துணி மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அண்ணாமலை மாமா, என் வீட்டுக்காரர் முத்துன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க மனோஜ், வேணும்னா விஜயத்துக்கிட்ட சொல்லுங்களேன், அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த மீனா என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு, இந்த மீனாவுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் துணியை மட்டும் மீனா துவைக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் மனோஜ் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, நான் என்ன செஞ்சாலும் சரியில்லைன்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக மனோஜுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மனோஜுக்காக இந்த துணியெல்லாம் துவைச்சி கொடுக்க மாட்டியான்னு கேட்கும்போது, முடியாத அத்தை, என்னால் இந்த வேலையை செய்யவே முடியாது, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பணும்னு யோசிச்சிங்க, திட்டம் போடுறீங்க, அப்போ வீட்டில் இருக்க வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வேண்டியதானே, நான் இந்த வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மனோஜுக்கு செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சு கொடுங்க, மனோஜுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு கொடுங்க, துணியெல்லாம் துவைச்சி கொடுங்க, நான் கேள்வி கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம் அத்தை, நீங்கள் எப்போ பேசுவீங்க, எப்போ என்னை திட்ட போகிறீங்கன்னு நான் ரொம்பவே பதட்டமாகவே இருக்கேன், வர வர இந்த வீட்டுக்கு வரவும் பிடிக்கல, என் வீட்டுக்காரர் முத்து பேச்சை கேட்க வேண்டியதாக வேறு இருக்குது, அதனால தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு மீனா பேசிட்டு போகும்போது, பாத்தியா மீனா இவ்வளோ பேசுகிறானா, அதுக்கு காரணம் பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டால, அதான் மனோஜ், நீ உன்னுடைய துணியெல்லாம் எடுத்து வை, நாளைக்கே இந்த மீனாவை இங்கேருந்து அனுப்பிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பொறுப்பாக நானே பார்க்குறேன், ஏன் மீனா நமக்குன்னு நம்ம சொன்ன வேலையை செய்ய மாட்டானா, எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக யோசிக்கும் போது அங்கே முத்து வராரு. எல்லார்கிட்டேயும் மீனா ரொம்ப சந்தோஷமாக தனக்கு சம்பள பணத்தை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இனி பெரிய ஆர்டரையும் எனக்கு தான் தருவாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது முத்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மீனா, இவ்வளோ சம்பள பணம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லைங்க, அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்க ஃபங்க்ஷன் வைக்கும்போது டெக்கரேஷன் ஆர்டரை எனக்கு தான் தருவேன்னு பெருமையாக பேசிட்டு போனாங்க.
நான் வந்து பூ கட்டி குடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு அங்கே நல்ல பேர் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சாதாரணமாக பூ கட்டி குடுக்குற. இதில் பெருசாக உன்னை பாராட்ட என்ன இருக்குது? பெரிய பிஸ்னஸ் செய்கிற மாதிரி தான். உன்னை நீயே பாராட்டிப்ப, புகழ்ந்து பேசிப்ப. அவங்க உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, வீட்டில் நல்ல பேர் வாங்கணும்னு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லார் மனசையும் மாற்றி வச்சிருக்க. அதே மாதிரி தானே அங்கேயும் செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, அப்படி நான் செஞ்சாலும் எந்த தப்பும் இல்லை. என் திறமைக்காக என்னை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எதிர்த்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? பாத்தியா முத்து, இப்போவே உங்கள் முன்னாடி மீனா எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு. ஆனால் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, ஏற்கனவே பூஜை செய்ய வீட்டுக்கு வந்த அந்த அம்மா எதுக்கு என்னை பார்த்து அப்படிலாம் பேசினாங்க? அவங்க சொன்னது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்ற உண்மையை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் என்னை பற்றி நீங்கள் பேசாதீங்க, என்கிட்ட நீங்கள் பேசவும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனா சாப்பிட்டுட்டு மாடிக்கு போகிறாங்க. முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம் மீனா, அந்த அம்மாவை பார்த்தேன்னு சொன்னியே, அங்கேயே அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க வேண்டியதானே? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாமே, நான் வந்திருப்பேனேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, அவங்க பின்னாடியே தான் போனேன். ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, சரியாக நான் கவனிக்கலைங்க, அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மைதான் மீனா, எப்படியோ உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ முடிவெடுத்தல, அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீ எங்கேயும் போக வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு ஞாபகம் வருது, இந்த உண்மையை ஸ்ருதிக்கிட்ட சொன்னால் ஸ்ருதி எனக்காக அங்கே வருவாங்க. எப்படியாவது அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயாவையும் சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு காரணமாக யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விஜயாத்தை தான் அந்த அம்மாவை இப்படி பேச வச்சாங்களா? இல்லை, நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தேன்னு வைங்களேன், அப்படி ஏதாவது நடந்திருந்தா நீங்கள் விஜயாத்தையை வெளுத்து வாங்குறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நான் தான் என் அம்மா வீட்டில் இருக்கேன்ல, அப்பப்போ நீங்கள் வரும்போது தான் இப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்மையே கண்டுபிடிக்க முடியும். எனக்காக ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும், வருவீங்களான்னு கேட்க, எங்கே போகணும், யாரை பார்க்க போகிறோம், என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், உங்களுக்கு உதவி செய்யாமலா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, அங்கே சிந்தாமணி வீடு இருந்தது, அந்த அம்மா என்னவோ சிந்தாமணி வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அவங்க பின்னாடியே தான் போனேன். ஆனால் எனக்கு ஃபோன் வந்த உடனே நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்ப அந்த அம்மா எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சிந்தாமணி வீட்டுக்கு போனால் உண்மையே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வரேன். ஆனால் சிந்தாமணி வீட்டுக்கு போகிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறதுலாம் நடக்கக்கூடிய வேலையா? சிந்தாமணி வந்து அங்கே அவங்க ஆளுங்க எல்லாரும் இருப்பாங்க. நம்மளை பார்த்த உடனே எதுக்கு வந்தோன்ற உண்மையை தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வீட்டில் சிந்தாமணி மட்டும் இல்லை, விஜயா, மனோஜ், அங்கே வந்து விஜயா வீட்டுக்கு வந்த அந்த அம்மா, சிந்தாமணியோட ஆளுங்கன்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க விஜயா கிட்ட, விஜயா மேடம், பார்த்தீங்களா, நான் தான் இந்த அம்மாவை அனுப்புனேன். இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் முத்துவால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் இவங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பையன் முத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதில் மீனா வேற, இவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், ஆமாம், அந்த மீனாவுக்கு வேறு வேலை இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? எங்கள் வீட்டில் இருந்து தான் அந்த மீனா கிளம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த அம்மா சொன்னது உண்மை தானே அப்படின்னு பேசும்போது, உடனே அங்கே பூஜைக்கு வந்த அந்த அம்மாவும், ஆமாங்க, நான் பேசுனது எல்லாமே உண்மை தான். உங்கள் மருமக மீனா உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். இதில் உங்கள் பையன் முத்துவையும் அங்கேருந்து அனுப்பிடுங்க, அப்போ தான் இங்கே மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மனோஜ், பாத்தியா, நாம் யோசித்த மாதிரி நம்ம வீட்டில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்போ கூட தெளிவாக அந்த அம்மா உண்மையை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அங்கே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க, பாத்தியா, நான் என்ன சொன்னாலும் இந்த விஜயா வந்து நம்புகிறாங்க. இதுக்காக தான் உனக்கு நிறைய பணம் கொடுத்து விஜயா வீட்டுக்கு அனுப்புனேன். விஜயா நான் சொன்னால் நம்புவாங்க, அதே மாதிரி இப்போ உன்னையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவை எப்படியாவது விஜயா வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக எவ்வளவோ திட்டம் போட்ட, எதுவுமே நடக்கலை. ஆனால் நீ அங்கே போய் பூஜை செய்கிறேன்னு நான் சொன்னதை பேசிட்டு வந்த, இப்போ விஜயா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எப்படியும் என்ன பிரச்சனை செஞ்சாலும் மீனாவை அங்கேருந்து அனுப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், இந்த விஜயா இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. மீனா அந்த வீட்டிலேருந்து போகவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க போல, அதான் ரொம்பவே மனசு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிட்டேன்ல,
இனி இவங்க வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் பேசிகிட்டு இருக்க, அங்கே வந்து உண்மையை கண்டுபிடிக்க வந்த ஸ்ருதியும் மீனாவும் இங்கே வந்து அந்த அம்மாவும் சிந்தாமணியும் பேசுகிறத கவனிக்கிறாங்க, உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா ஸ்ருதி, நான் சொன்னது உண்மையாயிருச்சுல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விஜயா மட்டும் இல்லை, சிந்தாமணி தான். சிந்தாமணி பேச்சை கேட்டு விஜயாத்தை ஏமாந்து போயிருக்காங்க. இவங்க இப்படி செய்கிறதுனால நான் என் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இதில் பிரச்சனை செய்கிறதுக்குன்னே விஜயாத்தை இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஸ்ருதி மீனாவுக்காக உடனே சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் என் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பிரச்சனை செய்கிறீங்க? என்னம்மா, நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க சிந்தாமணிக்காக. அவங்க நிறைய பணம் கொடுத்ததால மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பொய் சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? நான் மீனா மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன். போனா போதுன்னு அமைதியாக விடவும் மாட்டேன். மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்களா? அது எப்படி? மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் நடந்துருமா? மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமக. நான் கூட தான் அந்த வீட்டில் இருந்தேன். நீங்கள் எனக்காக இப்படிலாம் பேசியிருந்தீங்க, அப்போவே இவங்கள பலார் பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். மீனா மாதிரி அழுதுகிட்டே நின்றுருக்க மாட்டேன். என்ன, அப்போ நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க. மீனா ஏற்கனவே சந்தேகப்பட்டாங்க, இந்த அம்மாவை யாரோ அனுப்பியிருக்காங்க, பணம் கொடுத்து இப்படி பேச வச்சுருக்காங்கன்னு. மீனா 2-3 நாளாக இந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும், அங்கே இங்கேன்னு இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு மீனா யோசித்த மாதிரியே சிந்தாமணி வீட்டிலையே வசமாக 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. விஜயாத்தை உங்களை நம்புறாங்கன்றதுக்காக இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை? நீங்கள் விஜயாத்தையோட ஃப்ரெண்டு தானே. நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி அவங்க குடும்பத்தில் பிரச்சனை செய்யணும், இப்படி பொய் சொல்லணும்னு நினைப்பீங்களா? இப்படி செய்ய அசிங்கமாகவே இல்லை? என்னம்மா, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? இவங்க பேச்சை கேட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு கொடுத்தா அப்படியே வந்து பேசிடுவீங்களா? இப்போ சொல்லு, உண்மையை சொல்லு. சிந்தாமணி தான் பணம் கொடுத்து இப்படிலாம் பேச சொன்னாங்களா, இல்லை இதுக்கெல்லாம் காரணம் விஜயாத்தையும் தானா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே மீனாவோட மாமியார் மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சாங்க. அதனால் விஜயா பேச்சை கேட்டு தான் சிந்தாமணி மேடம் வந்து பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி மட்டும் இல்லை, விஜயாவும் தான் அப்படின்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ரொம்ப தெளிவாக மீனாவும் அங்கே வந்து முத்து மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பதில் பேசாமல் அமைதியாக இருந்தால் அப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. நமக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே ஸ்ருதி வெளுத்து வாங்கினதால சிந்தாமணி ரொம்ப பதட்டமா, என்ன நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னு கேட்க, அதான் ஏற்கனவே பலார்னு வெளுத்து வாங்கினல, போதாதா அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் தான் நானும் அமைதியாக இருந்தேன். விஜயத்தையால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. ஆனால் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசுகிறாங்க விஜயத்தை. இப்போவே உண்மையை சொல்லி அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல. சிந்தாமணி, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறதில்ல, ஆனால் நான் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறேன், நான் தலையிடுறேன்னு நினச்சி என் திறமையை புரிஞ்சிக்காம என்னையும் புரிஞ்சிக்காம நீங்களாக வந்து நினச்சிக்கிட்டு என்னென்னவோ செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், நான் தான் உனக்கு பிரச்சனை செய்கிறேன். என் பொண்ணு இங்கே ரேகா வந்து உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறத பார்த்தப்ப எனக்கு எவ்வளோ வந்து கோவம் வந்தது தெரியுமா? அப்போவே தேடி வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், போனா போதுன்னு அமைதியாக விட்டுட்டேன்னு சொல்லும்போது, என்னது ரேகா உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு ஒரு பக்கம் பேரதிர்ச்சியோடு இருக்குது. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த சிந்தாமணி திருந்த மாட்டாங்க, ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு பொய் சொன்ன அந்த அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே மீனா ரொம்ப கோவமாக விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன் முன்னாடியும் ஸ்ருதி முன்னாடியும் எப்படி உண்மையை சொன்னீங்களோ அதே மாதிரி வீட்டில் எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லிட்டு கிளம்பிடுங்க. உண்மையை சொல்லாமல் மறுபடியும் பிரச்சனை செஞ்சீங்க, அப்புறம் கண்டிப்பாக போலீஸை வர வச்சு நீங்கள் என்றைக்கும் வெளியில் வராத மாதிரி நானும் உங்களை பற்றி அங்கே உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். புரியுதா? இனியாவது உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் சொன்னீங்க, நான் சொன்ன மாதிரியே செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வேண்டாம்மா, அதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே, நானே உண்மையை சொல்லிட்டேனே, இனி வந்து கண்டிப்பாக நான் பொய் சொல்ல மாட்டேம்மா, உண்மையை மட்டும் பேசுகிறேன். உன்னால் அந்த வீட்டில் பிரச்சனை இல்லைம்மா, நீ அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சிந்தாமணி உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஆனால் நான் தான் என் குடும்பத்துக்காக பணம் வேணும்னு இப்படி பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா விஜயா மனோஜ்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே முத்துவும், என்ன மீனா, எதுக்கு ஃபோன் பண்ண? நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம், எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்க, உண்மையை கண்டுபிடிக்க போயிருந்தேன். உங்களுக்கு உண்மையை சொல்லணும்ல, அதான் உண்மையை கண்டுபிடிக்க போயிருந்தேன்னு சொல்கிறாங்க மீனா. என்னம்மா மீனா, என்ன உண்மை இப்போ எங்களுக்கு தெரிய வரணும்னு அண்ணாமலை கேட்க, விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும். விஜயாத்தை
நீங்களும் மனோஜும் எதுக்கு சிந்தாமணி வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, சிந்தாமணி என் ஃப்ரெண்டு, அதனால போனேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி கிட்ட நீங்கள் தானே உதவி கேட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், இப்போ என்ன, உன்னால தானே இந்த வீட்டில் பிரச்சனை வருது, அதனால தான் உதவி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்படிலாம் பேச அசிங்கமா இல்லை, உண்மையை சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு பேசுங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனை வருதா? அப்போ ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? ரோகிணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யலையா? மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணியால் தான் பிரச்சனை வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி என்ன மட்டும் காரணம் சொல்லி என்ன இந்த வீட்டிலேருந்து அனுப்பணும்னு திட்டம் போடுறீங்க? ரோகிணி மாதிரி உங்ககிட்ட பொய் சொன்னனா? இல்லை ஏமாத்துறனா? இல்லை ஏற்கனவே நடந்த பிரச்சனையை சொல்லாமல் உண்மையை மறைச்சி உங்கள் பையன் முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? இல்லையே, எவ்வளோ நேர்மையாக உண்மையாக இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பணம் தான் முக்கியம். என்கிட்ட சொத்து இருந்தால் என்னை மருமகளாக ஏற்றுப்பீங்க, இல்லையா இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்னடி பிரச்சனை? எதுக்கு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்குற? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் முடிவில் உறுதியாக இருக்கேன். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். என் வீட்டுக்காரருக்காகவும் என் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காகவும் முதல்ல நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. நீ கேட்குற கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருங்க யார் வரப்போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூஜைக்காக வந்த அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா, இவங்க எதுக்குமா வந்திருக்காங்க மறுபடியும் அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, தெரியலையே அப்படின்னு சொல்ல, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு சிந்தாமணி தான் என்னை வர சொல்லி பணம் கொடுத்து, மீனா மேலே தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது, மீனா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல வச்சதே இங்கே சிந்தாமணி மட்டும் இல்லை, சிந்தாமணியோட ஃப்ரெண்டு விஜயாவும் தான். இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு என்னை வீட்டுக்கு வர வச்சு இப்படிலாம் பேச வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் மீனா ரொம்ப நல்ல மருமகன், எனக்கும் தெரியும். இதெல்லாம் விஜயாவுக்கும் பிடிக்கல, சிந்தாமணிக்கும் பிடிக்கல. அவங்க பணம் கொடுத்ததால தான் இப்படி நான் தேவையில்லாமல் பேசி இப்போ மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க. நான் அன்னைக்கு சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு உண்மையவும் சொல்லிடுறாங்க. அப்போ மீனாவால் என் அப்பாவுக்கு பிரச்சனை வராது அப்படி தானே அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே ரவி சொல்கிறாரு, அப்போ இங்கே மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் மீனாணி தான் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பொய் தான் சொன்னேன். இப்படி பணம் வாங்கிட்டு பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. மீனா, நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையை பேசிட்டேன், இனி யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லும்போது, மீனா இருந்த கோவத்தில் அந்த அம்மாவை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் சொன்ன பொய்யால் தினமும் இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதில் இந்த மனோஜ் வேற என்னை ஏதாவது ஒன்று பேசி என்னை தலைகுனிய வைக்கிறதுக்குன்னே என்னை திட்டிக்கிட்டே இருந்தார். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. திட்டம் போட்டு கொடுப்பீங்க, அவங்கள பேச வைப்பீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாற்றுவீங்க. அத்தை, நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணியும் தான் காரணம்னு சொல்லும்போது, போதும் போதும், இப்போ உண்மை தெரிஞ்சு மட்டும் என்ன நடக்க போகுது? நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க போகிறதில்ல, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லும்போதே விஜயா சொல்கிறாங்க, இப்படி எதிர்த்து பேசி நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்காத, இங்கேருந்து கிளம்பல, அவ்வளவுதான், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு இங்கே எல்லார் முன்னாடியும் மீனாவை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்யும்போது, அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா. அண்ணாமலை முன்னாடி விஜயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. என்னத்தை ரொம்ப பேசுகிறீங்க? பொறுமையாக இருந்தால் என்ன வேணாலும் செய்வீங்களா? இதே மாதிரி உங்களை பலார்னு வெளுத்து வாங்க ரொம்ப நேரம் ஆகாது. மனோஜ், உங்களையும் தான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் திட்டம் போட்டு நீங்கள் இவங்கள வர வச்சு பொய் சொல்லி என்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்பணும்னு பார்ப்பீங்க. நானும் அமைதியாக இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அசிங்கமாக இல்லை? சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் இந்த வீட்டு மருமக. ஆனால் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும், உங்கள் பையன் முத்து இங்கேருந்து கஷ்டப்படணும். ஏன் உங்கள் பையன் முத்துவை ரொம்ப நல்லா நீங்கள் பார்த்துப்பீங்களா? உங்கள் பையன் முத்துவை இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்காம மகனாக ஏற்றுக்காம அவரை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. இதில் நானும் அவரை விட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அவர் நிலைமை என்ன ஆகுறது? எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அத்தை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாவது பிரச்சனை செய்யலாம், மீனாவை இங்கேருந்து அனுப்பிடலான்னு நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. போனா போதுன்னு இப்போ ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன். இன்னொரு முறை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டிலேருந்து என்னை அனுப்புறதுக்காக இப்படி திட்டம் போடுறது, யாரையாவது வர வச்சு பேச வைக்கிறது ஏதாவது செஞ்சீங்க, என் மாமியாருன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னை இந்த வீட்டில் வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போலீஸை வர வைப்பேன். அப்படிலாம் செஞ்சால் என்னாகும் தெரியுமா?
நீங்கள் வெளியிலேயே வர முடியாது. எப்பயும் மனோஜுக்கு உதவி செய்யவே முடியாது. உங்கள் பையன் மனோஜ் தனியாக இருந்து இந்த வீட்டில் கஷ்டப்படணும். யாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்ல மாமியாரே இல்லைன்னு நான் மட்டும் இல்லை, ஸ்ருதியவும் வர வச்சு பேச வைப்பேன். அவங்களும் அதே மாதிரி சொன்னால், நீங்கள் எங்ககிட்ட பணம் கேட்குறீங்க, நகை கேட்குறீங்க, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிரச்சனை செய்கிறீங்க. இப்படி பூஜை செய்ய வந்த இந்த அம்மாவும் உங்கள் பேச்சை கேட்டு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் இப்படிலாம் வந்து பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னு இவங்களும் உங்களுக்காக வந்து உண்மையை சொன்னால் என்றைக்குமே நீங்கள் வெளியில் வர முடியாது. என் வாழ்க்கைக்காக நான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக பேச, மீனா நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே, நான் கிளம்பட்டுமா? இனி விஜயா சிந்தாமணின்னு யார் வந்து உதவி கேட்டாலும் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. விஜயா வசமாக மாட்டிக்கிறாங்க. மனோஜ் பாத்தியா, இந்த மீனா என்னென்னவோ பேசுகிறா, இப்படிலாம் பேசுனா நான் உடனே பயந்துருவேனா என்ன? நீயாவது எனக்காக பேசு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனா ரொம்ப கோவமாக இருக்காங்கம்மா. ஏற்கனவே நீங்கள் அவங்கள பலார்னு வெளுத்து வாங்கணும்னு நினச்சிங்க. ஆனால் மீனா என்ன சொன்னாங்க, இதே மாதிரி நானும் இதே மாதிரி நானும் உங்களை பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன்னு அம்மா பதில் சொன்னாங்கல்ல. அது மட்டும் இல்லைம்மா, மீனா உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் போலீஸை வர வச்சு என் மாமியார் நல்லவங்களே கிடையாது, இப்படி பணம் கேட்குறாங்க நகை கேட்குறாங்கன்னு உங்களை மாட்டி விட்டுட்டாங்கன்னா என்னால் உங்களுக்கு அப்புறம் உதவி செய்யவே முடியாதுமா. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. மீனா என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மீனா பேசாமல் இந்த வீட்லேயே இருக்கட்டுமா? மீனாவாவது பரவாயில்ல, ஸ்ருதி வந்தாங்க அவ்வளவுதான். ஸ்ருதி சும்மா விட மாட்டாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா, இங்கே மீனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. தெளிவாக எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சிட்டா. இதுக்கு மேலே மீனா எதுக்குப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? நானே இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி அம்மாவும் சிந்தாமணியும் வசமாக மாட்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி பணம் வாங்கிட்டு அவங்க பேச்சை கேட்டு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா என்னென்ன பேசினாங்க. அம்மா நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே நல்ல மாமியாரே இல்லைம்மா. அதனால தான் இந்த வீட்டில் எந்த மருமகளும் இல்லை. இப்போ மீனாவையும் இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறீங்க. போதுமா, இனி நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இப்படி செய்ய உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு முத்து மட்டும் இல்லை, ரவியும் கேள்வி கேட்குறாரு. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. இங்கே மனோஜ் வேற நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இல்லை போலீஸை வர வச்சா நம்ம நிலமை என்ன ஆகுறது, அப்புறம் வெளியில் வரவே முடியாதுன்னு மனோஜும் இந்த மீனா மாதிரியே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. என்னத்தை பார்க்குறீங்க? நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை என் அம்மா வீட்டுக்கு போகணுமா? என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு மறுபடியும் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக என் வீட்டுக்காரர் முத்துவை கூப்பிட்டு கிளம்புவேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. போலீஸை வர வச்சு நீங்கள் பேசின பேச்சுக்கும் நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கும் சரியான பதில் கொடுக்காம அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். என்னத்தை அப்படின்னு சொல்லும்போது, போனா போது என் வீட்லேயே இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, இது இனி உங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீடு. இது எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த ரூம் எங்களுக்கு கிடைச்சதுலேருந்து என்னென்ன பேசுனீங்க அதுக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னொரு முறை நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி பிரச்சனை செய்ய திட்டம் போட்டிங்க, என் மாமியாருன்னெலாம் பார்க்க மாட்டேன். உங்களை பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். புரியுதா அத்தை? நீங்கள் நினச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது. மனோஜுக்கு பிரச்சனை செஞ்சது ரோகிணி. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சது நீங்கள். இங்கே குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். அதை என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்களோ, என்னைக்கு திருந்த போகிறீங்களோ தெரியல. உங்களெல்லாம் என் மாமியார்னு சொல்ல எனக்கு தான் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். இப்படி எல்லார் பேச்சையும் கேட்குறீங்களே, வீட்டில் இருக்க எங்கள் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி எங்கள் பேச்சை கேட்டால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. சிந்தாமணி வேற உங்கள் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிறாங்க. முதல்ல சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, அம்மா இனியாவது மீனா அண்ணியை புரிஞ்சுக்கோங்க. மீனா அண்ணி ரொம்ப நல்லவங்க, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உதவி செய்கிறாங்க. நானும் ஸ்ருதியும் ஒன்று சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றதுக்காக ஸ்ருதியோட மனசை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தாம்மா தெரியும். ஆனால் நீங்கள் என்னடானா குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. மீனா அண்ணி எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அதான் மீனா அண்ணி சொல்லிட்டாங்களே, இந்த வீடு உங்கள் வீடு இல்லை, எங்கள் வீடு. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. சிந்தாமணியை பார்க்க போக வேண்டாம். இனி சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தீங்க. நாங்கள் யாரும் பொறுமையாக இருக்க மாட்டோமா? நீங்களும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேட்டால் மட்டும் போதும். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ரவி. உடனே அண்ணாமலை, விஜயா உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு. சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி அந்த அம்மாவை வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் 2 பேரும் என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க, எங்கள் எல்லாரையும் ஏமாற்றணும்னு நினச்சிருக்கீங்கல்ல. போதும் விஜயா, இனி என் முகத்தில் முழிக்காத, என்கிட்ட பேசவே பேசாத.
எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அந்த அம்மாவை வர வச்சு இப்படி பணம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல வச்சு நீ செஞ்ச வரைக்கும் போதும். இனியாவது திருந்தி எங்கள் பேச்சை கேட்குறதா இருந்தால் இந்த வீட்டில் இரு. இல்லையா இப்போவே கிளம்பி போயிரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இனி என்கிட்ட பேச வந்த அவ்வளவுதான், பொறுமையாக இருக்க மாட்டேன். மீனா இந்த வீட்டோட மருமக. மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. உங்களால் என்ன முடியும், என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம். நீ செஞ்சதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. பாவம் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சு எங்கள் எல்லாருக்கும் இந்த உண்மையை புரிய வச்சிருக்கா. ஆனால் நீ சிந்தாமணி கூட சேர்ந்து பொய் சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு பார்த்துருக்க. இனி என்கிட்ட நீ பேசவே வேண்டாம், நானும் உன்கிட்ட பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலையா? நடக்காதுமா. இப்போவாது மீனாவோட புத்திசாலித்தனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கேருந்து போகிறாரு முத்து. மீனா திட்டம் போட்டு உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி இப்படி தலகுனிய வச்சுட்டா. மீனாவும் முத்துவும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு மீனா நினைக்கிறா. அதனால வேற வழி இல்லாமல் தான் இப்போ பொறுமையாக அமைதியாக இருக்கேன். என் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சி விஜயாவை வசமாக மாட்டி விட்ட மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.